திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதிபதயே. ஹர ஹர மகாதேவ. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம். சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்த. ஸ்ரீ சத்குரு சுவாமிகே ஜெய். காஞ்சீநூபுரரத்ன கங்கணல சத்கேயூரஹாரோஜ்வலா காஷ்மீராருண கஞ்சு காஞ்சித குஜாம் கஸ்தூரிகா சச்சிதாம் கல்காராஞ்சிதாஸ்தயுக்மலசிதாம் காருண்ய கல்லோலினீம் காமாட்சீம் கலயாமி கல்பலதிகாம் காஞ்சீபுரி தேவதாம் காமாரி காமாம் கமலாசனஸ்தாம் காம்ய பிரதானௌவ்ரதாம் கங்கணபூஷஹஸ்தாம் காஞ்சீ நிவாசம் கனகப்பிரபாசம் காமாட்சி தேவீம் கலயாமி சித்தே. சதா பாலரூபாபி விக்னாப்திஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யம் விதேந்திராதிவ்ருக்யா கணேசாப்பிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திகி மயூராதிரூடம் மகாவாக்யகூடம் மனோகாரிதேகம் அகச்சித்தகேகம் மகீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் வசே லோகபாலம். எந்தாயும் நீ எனக்கருண் தந்தையும் நீ சிந்தா குடமானவை தீர்த்தேயனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமராமரை நாயகனே. யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பரவேலவர் தந்ததே. அதனால் பூமேல் நயன் போய் புணர்வேன் நாவேர் நடவே நடவேரினியே. திணியான மனோசிலை மீதுனதான் அணியார அரவிந்தம் அரும்புமதும் பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாபரனே. தூக்கும் வலுவற்றுரை தோய்ந்த கல்வியும் சொச்சுவை தோய் வாக்கும் பெருக பணித்தருள்வாய் வடநூற்கடலும் தேக்கும் செழிந்தமுச் செல்வமும் தொண்ட சல்லாவில் நின்று காக்கும் கருணைக் கடலே சகலகலாவல்லியே. ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணே போகீந்திர போகமணிரஞ்சித புண்ணியமூர்த்தேகே யோகேச சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மீநசும் மம மதேகிகராவலம்பம். பிரக்லாத நாரத பராசர புண்டரீகம் வியாசாதி பாகவத புங்கவ ஹிருநிவாச பக்தானுரக்தானாம் பரிபாலன பாரிஜாத லக்ஷ்மீநசும் மம மதேகிகராவலம்பம். மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வாடரயோத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச அனுமஸ்மரணாத் பவேதே. அசாத்ய சாதக ஸ்வாமின் அசாத்யம் தவ கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் பானோர்கள். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள். மூவார் பூரங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தாக. மூவார் பூரங்கள் எரித்த அன்று
மூவர்க்கு அருள் செய்தார் தூமா மழை நின்று அதிர பெருவி தொருவின் நிறையோடும் ஆமா பிணை வந்து அணையோ சாரல் அண்ணா மலையாரே ஆமா பிணை வந்து அணையோ சாரல் அண்ணா மலையாரே ஆமா பிணை வந்து அணையோ சாரல் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே. ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆதி வயலூர் முருகப்பெருமானின் பற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் அடியனுடைய மானசீக குருவாக விளங்கக்கூடிய பூஜ்ய ஸ்ரீ திருமண கிருபானந்தவாரியார் சுவாமி திருவடியில வணங்கி, எல்லாம் வல்ல ஸ்ரீ சக்கராம்பாளுடைய திருவடியில் வணங்கி, பகவானுடைய திருவடிகளை வணங்கி, ஆபீத குஜாம்பாள் சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வர சுவாமினே நமஹ, சகாயாம்பா சமேத ஸ்ரீ பூமிநாத சுவாமினே நமஹ, மீனாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர சுவாமினே நமஹ. தர்மையான மாலை பொழுதிலே ரமண பகவான் சிந்தனையிலே அக்ஷரமண மாலையிலிருந்து 53வது ஸ்டான்ஸாவிலிருந்து சிந்திக்கக்கூடியது. நகைக்கிடமில்லை நின்னாடிய என்னையரும் நகையிட்டு பாடி அருணாச்சலா. நகைக்கிடமில்லை நின் நாடிய என்னையரும் நகையிட்டு பாடி அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. பகவான் சொல்றார், மனம் நொந்து உன்னை தஞ்சமாக வந்தடைந்த என்னை நீ எள்ளி நகையாட இது நேரம் என்று. ஒரு பாட்டுல சொன்ன மாதிரி விளையாட இது நேரமா, அது மாதிரி பகவான் சொல்றாரு, நானே ரொம்ப மனசு நொந்து போய் உன்னதான் சாட்சாத்காரமா தஞ்சம்னு வந்து அடைஞ்சிருக்கேன். இந்த நேரத்துல என்ன நீ என்ன ஹாஸ்யம் பண்றியா? நகையாட இது நேரம் என்று. அதனால இந்த ஹாஸ்யத்தெல்லாம் விட்டுட்டு திருவருள் புன்னகை புரிந்து என்னை நோக்காய் அருணாச்சலா. ஷார்ட்டான ஒரு டெலிவரி. அதுக்கப்புறம் வியாக்கியானம் இருக்கு. நகை என்று சொன்னால் கேலி செய்தல் அப்படின்னு. சில பேர் நிறைய நகையெல்லாம் அள்ளி போட்டுட்டு வருவா, அதை பார்த்து சில பேர் கேலி செய்வான். அவளுக்கு அந்த நகை போட்டதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். சில பேர் சாதாரணமா உருவா பார்த்தா அம்பாள் மாதிரி நிறைய போட்டுக்கிறாங்கல்ல. நகை என்று சொன்னால் கேலி செய்தல், சிரித்தல், அணிகலை, மூணுத்துக்கும் பொறுத்து. நிறைய அள்ளி போட்டுட்டாலும் கழுத்துக்கு வெயிட்டு, எல்லார் கண்ணு அதுல படும், அது ஒரு நகை தான், கேலிக்கு உண்டாகுது. எப்படிலாம் இருந்தாங்க ஒரு காலத்துல பாத்தீங்களா, இப்ப அள்ளி போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. கேலி பேச்சு ஆயிடும் இல்லையா? சில பேர் ஆனதான் எவ்வளோ இருந்தா கூட சாதாரணமாகத்தான் இருப்பார். எவ்வளோ கோடி தன்மை இருந்தா கூட சாதாரணமாக தான் காமித்துக் கொள்வார். அதனால இங்க பகவான் என்ன சொல்றார், அது மாதிரி என்ன கேலி பண்றியா? நாயகி நாயகி பாவத்துல இது பாடப்பட்ட வரிகள். அக்ஷரமாலை பூராமே அப்படித்தான். அப்ப நின்னருளை நாடி வந்த என்னை நீ நகைக்கலாமா? அப்ப என்ன சொல்றா, நான் உன்னதான் தஞ்சமடைன்னு வந்துட்டேன், நீ எனக்கு கேலி செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதோடு கூட இங்க நாயகியாக பகவான் இருக்கா, நாயகனாக அருணாச்சலேஸ்வரர் இருக்கான்.
இப்போ நாயகிக்கு ஏதாவது நகை இருக்கான்னா ஒன்றும் இல்லை, அவர் எல்லாத்தையும் திறந்து விட்டு தான் அங்கே வந்திருக்கார் இல்லையா? அதனால சொல்றார், என்னிடம் நகை ஏதும்லாம் கிடையாது அருணாச்சலேஸ்வரா. சொல்லிட்டு பகவான் சொன்னால், வறுமையாலும் என்னால் நகை அணிய முடியும். ஆனா நீ கேலி செய்ததுக்குண்டான தருணம் இது அல்ல. இதுல ரெண்டு விதமான தொடி இருக்கு. நீ என்னை நான் எப்படி பக்தி பண்றேன்னு நீ என்ன எழ வேண்டாம். நான் நகை போட்டிருக்கிற பார்த்து நீ என்ன காதலித்தாயா, இல்லை என் பக்தியை பார்த்து நீ காதலித்தாயா, இல்லது என்ன என் அன்பை பார்த்து காதலித்தாயா? இது 3 விதமான கேள்வி கேட்டு பதிலும் சொல்லலாம். அதனால இப்ப நீ என்னை கேலி செய்யக்கூடாது, இந்த தருணம் இதற்கு உகந்தது அன்று. 2 பொருளா தொடிக்கிறது. இதே கருத்தை தான் அப்பர் பெருமான் சொல்றார். சிதம்பரத்துல போய் நடராஜாவை பார்க்கிற, பார்த்த உடனே பாடுறார், பக்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி, பக்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினார் பக்தி செய்கேன் என்னை நீகழ வேண்டாம், பக்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினார் பக்தி செய்கேன் என்னை நீகழ வேண்டாம், முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்து ஆடுகின்ற, முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற, அத்தா உன்னாடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே. உலகத்துக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமான அத்தா உன்ன ஆடல் காண், அதை பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்னுடைய பக்தி அப்படி இப்படி இருந்தது, என்னை தள்ளி விட்டுறாத. எத்தினார் பக்தி செய்கேன், என் பக்தி பொய்யா மெய்யான்றது தெரியாது. அதனால அப்படி பக்தி பண்ணா கூட நீ தள்ளி விட்டுறாத. எத்தினார் பக்தி, எனக்கு ஒன்றும் தெரியாது, இப்படிதான் பக்தி பண்ணணும், இது மாதிரி இந்த சிஸ்டம்லாம் எனக்கு ஒன்றும் தெரியும். ஏதோ வந்தேன், உன்னை பார்த்தோம், பாடணும்னு தோன்று நான் பாடிட்டேன். அது மாதிரி இங்க சொல்றார், நகைக்கு இடமில்லை நின்னாடிய எடையருள் நகையிட்டு நீ அருணாச்சலா. அதனால பக்தர்கிட்ட குறை இருக்கலாம், அந்த குறை இறைவன் ஏற்க வேண்டும். பகவான் சொல்ற, யார்கிட்டதான் குறை இல்லாம இருக்கு, எல்லாற்றையும் குறை உண்டு. குறையில்லாத நிறையா இருக்கிறன்னு ஈஸ்வரன் மட்டுமே, பகவான் மட்டுமே. அதனால தான் அவனுக்கு என் குணத்தான் என்று பெயர். அவன்தான் எல்லாவற்றையும் குறை நீக்கி நிறை செய்பவன், அருள் செய்பவன். அவன்கிட்ட தான் அந்த அருள் வரணும். நம்மகிட்ட குறை போனாதான் அருள் வரும். குறைனா என்ன? என்ன விதமான குறைகள்? ஆணவம், கொலை, ஆணவம், கண்மம், மாயை என்ற குறைகள் இருக்கிறது. காம, குரோத, லோபம், மதம், ஆச்சரியம் என்ற குறைகள் இருக்குது. எல்லா இவ்வளோ குறைகள் நம்ம இடத்துல இருக்கு. ஆனாலும் பகவான் சொல்றார், ஈஸ்வரா அதெல்லாம் தள்ளிட்டு குறை இருந்தா கூட நீ அடியார்களுக்கு அருள் செய்ய வேண்டும், அவனை ஏற்க வேண்டும். நீ ஏன் அப்படிலாம் யாரு குறை இல்லாம, குறை இருந்தாலும் நீ ஏத்துக்கலையா? என்ன நிறைய குறை உள்ளவன் சந்திரன். அந்த சந்திரனே நீ தலையில தூக்கி வச்சுட்ட இல்லையா? 3ஆம் பெரு சந்திரன், அவனை நீ தலையில தூக்கி வச்சுட்ட. அவனை தலையை தூக்கி வச்சதுனால அவனுக்கு ரொம்ப பெருமையாயிடுச்சு. நீ குறைகள் போக்கத்தினால அவனுக்கும் பெருமையாயிடுச்சு, உனக்கும் பெருமையாயிடுச்சு. சந்திரன தலையை சூடினாலே சந்திரமௌழி ஆனான், சுவாமி சந்திரசேகரன் ஆனான், சந்திரசூடன் ஆனான். எவ்வளோ குறைகள் இருக்கு. அந்த குறைகள்லாம் நீக்கி அவனை நீ ஏத்துக்கலையா?
அதுதான் சொல்லுவா சில பேர், தலைமையில தூக்கி வச்சுன்னு ஆடாதீங்க. அந்த சந்திரனை தூக்கி வச்சதுனால தான் இந்த பழமொழி வந்தது, அவனை தலைமையில தூக்கி வச்சுன்னு ஆடாதீங்க அப்படின்னு. அதனால நீ அதை சூடிக்கொள்ளவில்லை. அந்த சந்திரனை கேட்கிறார், நகை இல்லை என்பதால் என்னிடம் அழகில்லைன்னு. நகைத்தா தான் அழகா? நகை இல்லாட்ட அழகா இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்ப எதுடா இங்கே உண்மையான நகை? நாம இந்த அணிகலன்கள்லாம் அது அதெல்லாம் அப்படி போற கேஸ். உண்மையான அணிகலன் எது, நகை எதுன்னு சொன்னா, உன்னிடத்தில் இருக்கிற அருள் தான் உண்மையான நகை. ஏபி சுந்தராம்பாள் சொல்லுவாங்களாம், புன்னகையை விட புன்னகை தான் சிறந்த. ஸ்மைல் ப்ளீஸ் சொல்றாங்க இல்லையா, யாவர்க்குமாம் பிறர்க்குறை இன்னுரை இன்னுரை தானே இன்னுரை. அந்த சிரிப்பு இருக்கு பாருங்க, அது பெரிய, அது எல்லா விதமான வேலைகளையும் செய்யும். ஒரு சிரிப்புக்கு ஒரு விதமான அர்த்தம் இருக்கு. ஈஸ்வருடைய சிரிப்பு என்பது மகா கருணை வாய்ந்தது, அருள்தன்மை வாய்ந்தது. அதைத்தான் இங்க சொல்றார், அந்த அருள் தான் உண்மையான நகை. அப்ப அன்பு பெருகும் இடத்தில் குற்றம் குறை என்ன தெரியுமா கேட்கிறார் அவரே. குற்றமே குணமாக அன்றோ தெரியும். ஆக அவனேதான் எல்லா விதமான குற்றங்களை போக்கி நம்மை குணவானாக ஆக்கக்கூடிய, அவன் குணவான இருக்கிறதுனாலே, அவனை சார்ந்து இருக்கிறதுனால நம்மையும் ஈஸ்வரன் குணவானாக ஆக்குகிறான். அதனால நீயே என்ன நகையிலேன்ட்டு தள்ளிடாத, நீ என்னை எள்ளி நகை ஆடாதே. ஒரு வருத்தமான வரிகள்ல சொல்றார். இப்ப பகவான் சொல்றார், காதலிக்கு நகையிட்டு பார்க்க வேண்டிய பொறுப்பு காதலனுக்கு உண்டா. நிறைய பசங்க இப்படி பண்றாங்க போல இருக்கு, வீட்டுக்கு தெரியாம இல்லையா? அதெல்லாம் இருக்கும் போல இருக்கு. நகையிட வேண்டிய அவனே அவளை கண்டு கேலி செய்யலாமா? இது ஒரு அகப்பொருள் குறிப்பாக பகவான் இதை சொல்றார். அதனால என்கிட்ட நகை இல்லை நீ தள்ளிடாத, எனக்கு அருள் நகையிட்டு பார். அருளாக நகையிட்டு அந்த அழகை நான் தான் காதலியா இருக்கிறேன், நீ காதலா இருக்க, அருளாக நகையை போட்டு நீ என்னை பார். எனக்கு அருள் செய்வதனால, அந்த நகையிடுறதுனால உனக்கு என்ன குறைஞ்சு போயிடுது? உனக்கு ஏதாவது குறைஞ்சு போயிடுறதா? அருள் செஞ்சுட்டானா அதுவே நகையா நான் ஏத்துக்கிறேன். அப்படி பகவான் ரமண நாயகி என்ற தத்துவத்திலே இது உரையாடிய இந்த வரிகள். ஆனால் தான் அருளை நகை என்று கூறுவார். முதல்ல சொன்னார், அதை ஆடை என்று கூறினார், அருட்சீர்பாடில்ல. அப்ப நம்முடைய மயக்கத்தை நீக்கி அருளை தருபவன் அருணாச்சலேஸ்வருடைய பொறுப்பு. அப்பர் பெருமான கூட மருள் நீக்கியார் ஒரு பெயர், பெற்றோர் வச்ச பெயர் மருள் நீக்கியார். மருள் என்று சொன்னால் மயக்கம். நமக்கு இந்த பிற விஷயங்கள்ல இருக்கின்ற மருளை நீக்குவதற்காகவே அவருக்கு மருள் நீக்கியார். ஒரு மாதிரி அந்த திருத்தாண்டை யாரும் பாட முடியும். 4, 5, 6ஆம் திருமுறை அந்த அப்பர் பெருமானுடைய பக்தி, அந்த வேதத்தினுடைய சாரத்தை அப்படியே பிழிஞ்சு 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 கொடுத்துருக்காருன்னா, நம்மிடம் இருக்கிற மயக்கங்களை நீக்குவதற்காகவே இந்த 4வர் ஒருவான அப்பர் பெருமான் மருள் நீக்கியார் என்ற பெயரிலே அவதாரம் செய்தார் கூட நாம் இதுக்கு பொருள் எடுத்துக்கலாம். ஆகினாக மருளை நீக்கி அருளை தர வேண்டியது அருணாச்சலேஸ்வரா உன்னுடைய பொறுப்பு. நீ இதாமேறு கேட்டா என்ன சொல்ற, குறைகளை நீக்கிறதும் கடமை அல்லவா அப்படின்னு ஒரு பதிலும் சொல்றார். அப்ப பகவான் சொல்றார், சரணாகதி முழுமையாகும் போதுதான் அருள் தானே வெளிப்படும். எப்ப இறைவன் நமக்கு அருள் செய்யறான், டோட்டல் சரண்டர், கம்ப்ளீட்டா எல்லாம் என்னுடையது அல்ல, எல்லாம் உன்னுடையது. அந்த எண்ணம் எப்ப மனுஷாளுக்கு வந்துருதோ அப்பவே ஈஸ்வரன் நமக்கு பக்கத்திலே உட்கார்ந்துருக்க. எல்லாம் உன் செயல் என்று என் செயல் இல்லை கட்சி ஏகம்பணி அவர் சொல்வார். எல்லா பட்டினத்தார் சொல்வார், எல்லாம் உன் செயல், என் செயல் இதுல எதா இருக்கானா இல்லவே இல்லை. அப்ப என் செயல் வந்துருத்துனா அவன் அகங்காரம் வந்துடும். எல்லாம் உன் செயல், எல்லாம் நீ பார்த்து எனக்கு அருள் செய்தது. அப்ப எல்லாம் முன் செயலும் போது நமக்கு சரணாகதி தத்துவத்துல நாம உள்ள நுழையிறோம். அதுதான் சொல்றார். அப்ப எப்ப இது வரும்னா, இதயத்தில் அகங்காரம் நீக்க பெறும் பொழுது சரணாகதி தத்துவம் நம்மிடத்திலே ஒளிர ஆரம்பிக்கும். அப்ப அந்த சரணாகதி தத்துவத்துல பண்ணும்போது ஆத்மா சுத்தி அடைச்சு.
அந்த சரணாகதி ஆத்மாவுடைய வெளிப்பாடு தான் சரணாகதி. இது பகவான் சொல்றார். நவமணி மாலையில பகவானை கேட்கிறார் அருணாச்சலத்தை, அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவி உடல் கொண்டாய் எனக்கு ஓர் குறையுண்டோ, குறையும் குணமும் நீ அல்ல எண்ணேன் இவற்றை. நீ எப்போ நாமம் கேட்ட உடனே உனக்கு நான் அடிமையாது மதுரையிலிருந்து புறப்பட்டு இங்க வந்த உடனே என்னையும் ஆட்கொண்டாய். ஆட்கொண்ட என்னை எப்படி ஆட்கொண்டாய்? நான் உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் நீ தன்னகத்தை எடுத்துக்கொண்டாய். எனக்கு ஏதாவது குறை இருக்கு? மாணிக்க வாசகர் சொல்றாரு. அவர் திருவடி தீட்சை கொடுத்தார். பின்னால தான் முதல்ல சிவபுராணம் பாடிறார். திருப்பூவல்லியில சொல்றார், அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமையே எல்லாமும் குன்றே அணையா நீ என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ கொண்டிலையோ, இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ எந்தோள் முக்கணும் ஆனே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. நீ பிழையா செய்வ, பிழை செய்ய மாட்ட. நன்றே செய்வாய் பிழை செய்யாய் நானோர் இதற்கு நாயகமே. 19ஆம் ஸ்டான்ஸாலையும் பகவான் இதை அப்ளை பண்ற. குற்றமுற்றனை குணமாய் பணித்தான் குரு குருவாய் ஓளிர் அருணாச்சலா. குற்றமுற்றனை குணமாய் பணித்தான் குரு குருவாய் ஓளிர் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அதனால அண்ணாமலையாய் அடியேன் ஆட்கொண்ட அன்றே எல்லாத்தையும் சரண்டர் ஆயிடுச்சு. உடல் பொருள் ஆவி சுற்றம் முற்றம் எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கொண்டு விட்டாய். அதனால எனக்கு ஏதாவது குறை இருக்கானா? குறை உண்டோ? குறையும் குணமும் நீ எல்லாம் எண்ணேன் இவற்றை. அண்ணாமலையே நீ என்னை ஆட்கொண்டாய், அன்றே என் உயிரும் உடலும் கொண்டாய். எனக்கென்று ஏதாவது இருக்கிறதா? ஒன்றுமில்லை. ஏது உண்டு? எனக்கு எந்த குறையும் இல்லை. நீ ஆட்கொண்ட பின்னே எவ்வாறு நான் குறையுள்ளவனாக இருக்க முடியும்? அழகா சொல்லு. நீ வலிய வந்து என்னை ஆட்கொண்ட பிறகு எனக்கு ஏதாவது குறை இருக்குமா? இருக்காது. அப்படி இருந்தா கூட அந்த குறையும் நீயே, அது இருக்கின்ற குணமும் நீயே. ஆக உன்னையே எப்பொழுதும் யான் எண்ணுகிறேன். அப்ப சொல்றது நாம செய்ய வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இறைவனிடத்தில் முழு சரணாகதி அடைவதே நாம் செய்ய வேண்டியது. பகவான் அடைஞ்சுட்டார், ஆனாலும் அடியார்களுக்கு சொல்றாரு, இறைவனிடத்தில் முழு சரணாகதி அடைவதே நம்முடைய ஒரு பிறப்பின் தன்மையாகும். சரணாகதி முழுமை பெற்றுவிட்டால் திருவருள் நம்மீது தானே பதிவு. அதனாலதான் எல்லாமே உன்னிடத்தில் ஒப்புவிட்ட உள்ளத்தால் அப்படின்னு பகவான் சொல்வார். உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால் எல்லாத்தையும் உனக்கே அர்ப்பணம் பண்ணிட்டேன். ஆக நாம் விரும்பி அணிகலன் அந்த திருவருளேயாக அந்த நகையாகத்தான் இருக்க வேண்டும். அதுவே உண்மையான ஆபரணம். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. பகவானுடைய திருவருளே நமக்கு நகையாக ஆபரணமாக அணுகி விட்டது என்றால் நமக்கு பகவானே போடுற மாதிரி ஆயிடுச்சு. வேற நகையை நமக்கு தேவையில்லை. மற்ற நகையெல்லாம் வரும் போகும். ஆனால் இறைவன் அருள் செய்கின்றானே அந்த நகை இருக்கிறதே, அது எக்காலத்திலும் நமக்கு அழியாத கூடவே இருக்கக்கூடியது. அதைத்தான் அங்கேயும் சொல்ற ஒரு இடத்துல, குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டாய், என்றான் கெட்டது இறங்கிடா என் தோல் முக்கன் எம்பான். மாணிக்கவாசகர் சொல்ற நிறைய பகவானுக்கு இந்த மாணிக்கவாசகருடைய தாக்கம், உபனிஷத் தாக்கம், வேதங்களுடைய தாக்கம் எல்லாத்துலேயும் தன்னுடைய அந்த அருணாச்சல அக்ஷரமாலையில அவ்வளோ பகவான் பக்குவமா அழகா பதிவு செய்து கொடுத்து, ஆக இறைவனுடைய திருவருளே நமக்கு நகையாக அணிய வல்லது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி
54வது வரிகள் சொல்றார். நானிலை நாடிட நானாய் ஒன்றேனே தானுவா நின்றனை அருணாச்சலா. நானிலை நாடிட நானாய் ஒன்று நீ தானுவா நின்றனை அருணாச்சலா. அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. உன்னோடு சேர நானாகவே வந்து உன்னை நாடவும் முன்பு என்னை வலிய வந்து ஆட்கொண்ட நீ இப்போது சிறிதும் நாணமில்லாமல் தூண் போல் அசைவற்று நிற்கின்றாயே. நான் உன்னை தேடும் போது நீ என்னோடு இரண்டர கலந்து விட்டாய். அப்புறம் நான் எங்க போய் உன்னை தேடு? நீ என்னோட ஐக்கிய பாவமா ஆயாச்சு. நீ வேறு நான் வேறு இல்லை, அந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்து வச்சுட்ட. அப்ப என்னிலிருந்து வேறில்லாத உன்னை எவ்வாறு தேடுவது? அந்த நாயகி பாவத்தில் தான் மறுபடியும் கேட்கிற. ரெண்டா கலந்தா கூட நீ வேறு நான் வேறு என்ற நிலை ஆயிடுத்து. ஆனால நான் எங்க போய் உன்னை தேடுறது? நானாய் நாடிட நானாய் ஒன்று, ரெண்டு சென்டென்ஸ சொல்ற. நானாய் நாடிட நானாய் ஒன்று, ரெண்டு தொடர்கள் கூட சொல்லலாம், தொடர் சொற்கள். அதாவது நான் என்ற அகந்தையோடு உன்னை நான் தேடும் போது நீயோ என்னில் கலந்து ஆத்மாவாகவே நின்று விட்ட. அப்ப உன்னை எவ்வாறு நான் தேடுவது? இது துவைதத்தில் தேடல்கள் நிகழும் உண்டு, அத்வைதத்தில் இது கிடையாது. நல்லா தெரிஞ்சு. அத்வைத்தம்னா ரெண்டு அல்ல, ஒன்னே ஒண்ணுதான். மற்ற எல்லாம் ஜீவாத்மா பரமாத்மா அப்படி இருக்கு. இங்க வந்து ஆதிசங்கர பகவத் பாதால் நமக்கு சொல்லிக் கொடுத்த அத்வைதம். பட்டினத்தார் பாடல்கள் பூரா அத்வைத பரமாத்தா இருக்கு. ரமண பகவான் பாடல்கள் எல்லாம் அத்வைத பரமாத்தா இருக்கு. ரெண்டல்ல, ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு. அதைத்தான் அவரையும் சொல்றார் மாணிக்க வாசகர். ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஒண்ணுதான் இருக்கு, அது பலவாக போகுது. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. அபிராமம் பற்றும் தான் சொல்றார். ஒன்றாய் அரும்பி பலவாய் உருந்து விரிந்து இவ்வுலகம் எங்குமாய். ஒரே ஒரு பரம்பொருள் தான். பாரதி அதைத்தான் சொல்றான். ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள் உலகின்ப கேணி என்றே மிக நன்று பல்வேதம் வரைந்தகை எங்கள் பாரத நாயகி தன் திருக்கு. எவ்வளோ இங்க எத்தனை ஸ்டேட் இருக்கலாம், எத்தனை பாஷை பேசலாம், எவ்வளவு வித்தியாசம் இருக்கலாம். எல்லாம் யாரு? ஒரே பாரத தாயினுடைய குழந்தைகள். அப்படி கொண்டு போறான். ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள் உலகின்ப கேணி என்று மிக நன்று பல்வேதம் வரைந்தகை எங்கள் பாரத நாயகி தன் திருக்கை. அதைத்தான் இங்க சொல்றார். துவைதத்தில் தேடுதல் நிகழும், அத்துவிதத்தில் ஏது தேடல். அத்துவிதம் அத்வைதத்தா தமிழ் சொல்றாங்க. வெட்கமில்லாமல் நீ தூண் போல் அசைவற்று நிற்கிறாய் சொல்றார் அழகா. நான் உன்னை நாடும் போது சிறிதும் வெட்கம் இல்லாமல் நீ தூண் போல் அசைவற்று இருக்கிறாயே. அப்படி அந்த நாயகி பாவத்துல சொல்லிட்டு, அப்ப அருணாச்சலன் பக்தர்களும் முறையீட்டுக்கு செவி சாய்ப்பதில்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு அப்படின்ட்டு. நானே வந்துட்டேன், நான் வந்து நிக்கிறேன், நீ பாட்டுக்கும் தூண் மாதிரி இருக்கிய. அதனால 9வது சொல்றார். என்னை அழித்தின் போதும் என்னை களவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா. ஏன் இந்த உறக்கம் என பிறக்க இது உனக்கு அழகோ அருணாச்சலா. என்னை அழித்து போது என்னை களவாவிடில் இதுவோ ஆண்மை. நீ கலக்க வேண்டாமா? அப்புறம் சொல்ற 41வது, நிமரி போல் நீயும் மலர்ந்திலை என்றே நேர் நின்றனையன் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அகங்காரம் அழிஞ்சுடுத்து, ஃபுல்லா போயாச்சு.
இப்ப என்னோட நீ கலக்க வேண்டாமா? நான் தான் அகங்காரம் ஃபுல்லா போயிட்டுன்னு சொல்றேன், நீ ஏன் இன்னும் என்னோட கலக்கவில்லை? நீ இன்னும் உன்னை உழுதும் மாற்றிக்கொள்ளவில்லையோ அப்படின்னு சொல்ற. நீ இன்னும் உழுதும் மாறவில்லையே. அதுக்கு பதிலா அருணாச்சலம் பதிலா இது பகவான் சொல்ற, நீ கலக்கல அப்படின்னு. நான் எப்பயோ கலந்துட்டேன், நீ இன்னும் முழுசும் மாறல போடுறது, இன்னும் உனக்கு சந்தேகமா இருக்கா அப்படின்னு அருணாச்சலம் கேட்கறதாக விஷயம். உந்தன் நற்பத போதில் நான் உயிர் விட்டான் நட்ட தூணாகும் உன் பழியே. உந்தன் நற்பத போதில் நான் உயிர் விட்டால் நட்ட தூணாகும் உன் பழி. அருணாச்சல பதிகத்துல இது வருது. இப்ப பகவான் இதையும் கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, தண்டலர் மண்டூகமாய் தன்னை செய்து விட்டானே. மண்டூகம்னா தவக்கலை அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல மண்டூகம்னா தமிழ் தவலை. அப்ப மலரில் தேன் குடிக்கும் மண்டாக்குவில்லையே என்ற வருத்தம் ரமணநாயகிக்கு இருந்திருக்கிறதே. தாமரை மலர் அமர்ந்திருக்கும் தவளைக்கு மலர் உள்ள தேனின் சுவை தெரியுமா? அதில் அமரும் வண்டுக்கு மட்டுமே தெரியும். தவக்கலையா நான் வண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஒரு பதில சொல்றார். அதனால்தான் இங்க சொல்றார், தானுவாய் நின்றனை. அழகான பிரயோகம் இது. தானுவாய் நின்றனை. தானு என்று தானுலிங்க சுவாமி என்று நாகர்கோவில் இருக்கார் சுசீந்திரம். தானு மால் அயன் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாம் தானு. அதான் அங்கே சிவதானு பிள்ளை பேர்லாம் வச்சுப்பாங்க. அங்கே இருந்தால் சிவதானு அப்படின்னு பேர்லாம் உண்டு. இப்போ தானுவாய் நின்ற அழகான அருணாச்சலன் அசையாது ஒளிப்பிழம்பாய் நிற்கிறான். அவனுக்கு நாணம் இல்லை, அவனுக்கு அகந்தை இல்லை, அவனுக்கு எந்த பேதபாவம் இல்லை. அகந்தையும் அதனாலும் பேதபாவனுமே நாணத்திற்கு காரணமாக இருக்கிறது. ஆனால் அது யாவும் அருணாச்சலத்தினிடத்து இல்லை. அவனுடைய நிலை என்பது இயல்பாகவே ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது. அந்த ஆனந்தம் எப்படி எல்லை கடந்த ஆனந்தமாக இருக்கிறது. அதான் பின்னால சொல்வார் பகவான். அந்த தத்துவம், அவனுடைய தத்துவம் எப்படி இருக்குன்னா, தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா. தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா. அப்ப தான் தானாகவே இருக்கிறான் அருணாச்சலன். எனவே அவன் நாணமில் தானு. தானு என்பது இந்த இடத்துல பகவான் சொல்ற சென்டென்ஸுக்கு பரபிரம்மத்தை குறிக்கின்ற சொல். பரபிரம்மம் இங்க தானு என்று சொன்னால் பரபிரம்மமாக இருக்கக்கூடியவன். அப்ப அதே தான் தாய்மானவன் சொல்றார். நானான தன்மை என்றும் நாடாமல் நாட இன்ப வானாகி நின்றனை நீ வாழி பராபரன். அப்படியே அந்த பகவானுடைய அந்த பெருமை இருக்கிறதே, அது ஆனந்தமயமாக இருக்கக்கூடியது, எல்லாருக்கும் ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது. அதனாலதான் சிதம்பரம் நடராஜா சொல்லும் போது ஆனந்த நடேசன், ஆனந்த நடராஜமூர்த்தம். அவரை பார்த்தாலே எல்லா கவலையும் போடும், மனசுல ஆனந்தம் வந்துடும். எங்க நமக்கு ஆனந்தம் வரும்? எப்பொழுது வரும்? மனசுல மனம் ரம்யமாக இருந்தால்தான் ஆனந்தம். இப்போ மனசு எப்ப ரம்யமா இருக்கும்? எல்லாமே நம்மது இல்லை. அந்த அகங்காரமற்ற நிலை, அந்த காமியாட்டமற்ற நிலை, நிஷ்காமியமாக நிலை, பக்தி நமக்கு எப்போ வருதோ அப்பதான் நமக்கு ஆனந்தம் ஏற்படும். அந்த ஆனந்தம் நமக்கு, அந்த பக்தி வந்துருத்துனா பகவானே உள்ள பரபிரம்மமா ஆனந்தமாய் வந்து அமர காத்திருக்கிறான். அதைதான் சொல்றார். நானான தன்மை என்றும் நாடாமல் நாட இன்ப வானாகி நின்றனை நீ வாழி பராபரமே. அப்ப அவனை ஆராய புகுந்தால் நாம காணாம போயிடும். பகவானை பத்தி நம்ம ஆராய்ச்சி, ஈஸ்வரனை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ண போனா நாம காணாமல் போயிடும் அப்படின்றார். அப்ப அதுவானால் அது ஆவார். அது கொல்லாமலே கொள்ளும் அருணமாதிரம். அது எப்படின்னாக்க,
நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம். அந்த நிலை எல்லாவற்றை நிலையும் கடந்து அவன் திருவடியே சரணாகதி என்ற நிலை வருகின்ற பொழுது அப்ப இந்த ஆராய்ச்சி எல்லாம் போயிடும். அவன் எப்படி இருக்கான், அவன் என்ன பண்ணான், இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நாம் போகவே வேண்டாம். அப்போ ஆராய்ச்சியற்ற தன்மை எப்போ வரும், நம் உள்ளத்திலே அவன் வந்து குடிகொண்ட உள்ளே நுழையும் போதே தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சல என்ற பதத்திற்குத்தான் ஆராய புகுந்தான் நாம் இல்லாது போகும். அதுவானால் அது அவர் ஆம் கொல்லாமலே கொல்லும் அருளமாதிரம். ஆக எப்பேற்பட்ட உயர்வான அந்த பரபிரம்ம பொருள் நானிலை நாடிட நானாய் ஒன்றினி தானுவா நின்றனை அருணாச்சல. அப்ப தானுவா நின்றனை என்று பரபிரம்மம் என்று சொன்னா கூட அந்த க்ஷேத்திரத்தை மகிமை சொல்லும் பொழுது அருணாச்சல க்ஷேத்திரம் பிருத்திவி அப்த சேஜஸ் என்று சொல்லக்கூடிய அக்னிஸ்தம்பமாக இருக்கக்கூடிய உயர்வான தேஜோமயமாக இருக்கக்கூடிய மலையது. சாதாரண விஷயம் இல்லை. அருணாச்சல கிரி வந்தாலே கிரிவலம் வந்தாலே போதும், பலவிதமான பாபங்களை போக்கும். ஒண்ணுமே கேட்கவே வேண்டாம். நம்ம அக்ஷரமாலை தெரிஞ்சுட்டா அது சுத்தின்றே 16 கிலோமீட்டர் திருப்ப படிச்சு சொல்லலாம். இல்லைன்னா அருணாச்சல 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 சொல்லிட்டே போகலாம். அப்ப அருணாச்சல சொல்ல 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 அகங்காரமற்ற தன்மையற்று ஆணவமற்ற தன்மையற்று கண்மமற்ற தன்மையற்று மாயமற்ற தன்மையற்று காம குரோத லோப மோக மதம் ஆச்சிரம் என்ற 6 பகைவரற்ற தன்மையற்று நாம் அவனோடவே தானாக சேர்ந்து கலந்து விடுவோம் என்று சொல்லி உன்னுடைய அருள்மழை எனக்கு பொழிய வேண்டும் என்று சொல்கிறார். 55வது சேன்சம். நின்னறியறித்தனை நீராக்கிடுமுன் நின்னருள் மழை பொழி அருணாச்சலா. நின்னறியறித்தனை நீராக்கிடுமுன் நின்னருள் மழை பொழி அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சலம் ஸ்தலம் எப்படி இருக்கு, அக்னி ஸ்தம்பமா அக்னி தேஜோமயமாக இருக்கக்கூடியது. நினைத்த மாத்திரத்திலே முக்தி அளிக்கக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம் ஸ்மரணாத் அருணாச்சலோ என்று சொல்லுகிறார்கள். அப்ப சொல்றார் அது எப்பேற்பட்ட அக்னின்றா ஞானாக்னியாக அருணாச்சலேஸ்வரன் விட்டிருக்கிறான். பகவான் சொல்றார், அருணாச்சலேஸ்வரா உன் சொரூபம் எப்படி இருக்குது, ஞானாக்னியாக இருக்கிறது. அதனால் எரித்து என்னை சாம்பலாக்கும் முன் என் இதயம் குளிர உன் திருவருள் மழையை பொழிந்து எனக்கு அருள்வாயா. இது ரத்ன சொல். வியாக்கியானத்தை என்ன சொல்றார் பாப்பா. அப்ப உன்னை விட்டு பிரிகின்ற பொழுது நான் உன்னை விட்டு பிரிகின்ற போது உன் பிரிவு என்னை சுடுகிறது. என்னை எரித்து முழுவதும் சாம்பலாக்கிடுவாய் போல் இருக்கிறதே அந்த பிரிவு. அதனால சாம்பலாக்கத்துக்கு முன்னாடி என் மீது உன் அருள்மழையை மழையாக பொழி. அப்போதுதான் நான் உன்னிடத்தில் வைத்திருக்கின்ற அந்த பாசம் பக்தி நேசம் அந்த தாபம் தீரும். ஏன்னா பகவானுக்கு திருவண்ணாமலை அருணாச்சலத்தை விட்டு எதையும் நினையாதவர். அவன் எப்படி அசைவற்ற அந்த மலையாக இருக்கிறானா இவரு அசையாம தான் இருந்தார். 56 வருஷம் இருந்திருக்காரு. அப்படி இப்படி சிதம்பரம் தீட்சிதர்லாம் வந்து கூப்பிடுறார், சிதம்பரத்துக்கு வாங்குவோம். எல்லாம் இங்கே இருக்கு, என்னதான் இல்லை, எல்லாமே இங்க அருணாச்சலேஸ்வரர் இருக்குது அப்படின்ற. அப்ப பகவான் சொல்றார், இந்த பக்திக்கும் ஞானத்துக்கும் உள்ள வேறுபாடு தெரியுமா? அவரே கேள்வி கேட்டு பதில் சொல்றார். இந்த பக்தி என்பது மழை போன்றது, ஞானம் என்பது நெருப்பு போன்றது. ஞானம் வருதா ரொம்ப கஷ்டம். ஞானம் வந்துடுத்துனா பக்தி தானா வந்து. அதனால்தான் அம்பாளுக்கு ஞான பிரஸ்னாம்பிகை, ஞான பூங்கோதை, ஞான சரஸ்வதி. சிவபெருமானுக்கு ஞான கூத்தன்.
எல்லாம் இப்போ பேர் வச்சுக்கிறான்ல சில கவிஞர்லாம் ஞானக்கூத்தன், எல்லாம் சிவபெருமான் இருக்கு. ஞானக்கூத்தன், ஞான பண்டிதன், ஞான விநாயகர், ஞானவாணி. இப்போ ஞானம்தான் ரொம்ப முக்கியம். இந்த ஞானம் எப்படி இருக்கிறதா? நெருப்பு போன்று இருக்கிறது. அது பகவான் சொல்றார். ஏன் அந்த ஞானம் நெருப்பு போன்று இருக்கிறது? நம்மிடத்துல இருந்த அகந்தையாகிய நெருப்பை சுட்டு இருக்கின்ற நெருப்பாக இந்த ஞானம் இருக்கிறது. அதனாலதான் சொல்றார், ஏழைக்கு இறங்குமலை ஏதேது கேட்டாலும் கோழைப்படாமல் கொடுக்கும் மலை, அம்மைக்கு ஒரு பாகம் இந்த மருத்துமலை, ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை, திரு அண்ணாமலை. இந்த ஞானம் வந்தால்தான் அவன் கூப்பிட்டு எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணுவார். யோகிராம் சூரத்துக்கு அப்புறம் இன்னும் அருணாச்சல யாரையும் காமிக்க இல்லையா? பகவானுக்கு அப்புறம் யோகி ராம் சரத்குமார் தான். அதுக்கப்புறம் இன்னும் யாரா இருக்காங்களா என்னன்னு அருணாச்சலேசனே சொன்னாதான் நமக்கு தெரியும். ஆனா யாரையா ஒருத்தர் காமிப்பா இருக்க மாட்டார், கண்டிப்பா காமிப்பார். அப்ப இங்க சொல்றார், அந்த பக்திக்கும் ஞானத்திற்கும் இடையே என்ன வேறுபாடு தெரியுமா என்று கேள்விட்டு, பக்தி என்பது மழை, ஞானம் என்பது நெருப்பு. ஞான நெருப்பு அகந்தையை சாம்பலாக்கிவிடும். அப்ப அகந்தை சாம்பலா போயிடுச்சுன்னா அடுத்த ஸ்டேட்டஸ் பக்திக்கு வந்துடும். இப்ப ஞானம் பெருசா பக்தி பெருசுனா ஞானம் கலந்த பக்தி பெருசு, அப்படிதான் சொல்லணும். ஞானம் வந்தாதான் பக்தி வரும்னு சொல்றார். அதனால்தான் கீதையில சொல்றான் 4வது சாப்டர்ல, ஞானாக்னி பஸ்மாசாத் குருதே ததா, ஞானாக்னி பஸ்மசாத் குருதே ததா. அதாவது தன்னுடைய அன்னைக்கு உடல் நலம் இல்லாத போது பகவான் அருணாச்சலத்திலே பிரார்த்தனை செய்தார். அப்ப அந்த ஒரு ஞானம் வந்துருத்தம் சொல்றார். ஞானாங்கியாய் ஓங்கும் நல்லருணை ஓங்கலே, ஞானாங்கியாய் அன்னை நல்லுடலை உன் பதத்தில் ஐக்கியமாக்கிக் கொள்வாய், சாகத்தி மூட்டுவதேன் சாற்று. அந்த ஞானத்தினால பாடின இந்த பக்த பாடல், இந்த பக்தி பாடல் என்ன ஆச்சு அப்படின்னா, பகவானுடைய தாயாருக்கு உடம்பு சரியாயிடுது. நல்லா தெரிஞ்சுக்கோ. ஞானாங்கியாய் ஓங்கும் நல் கருணை ஓங்கலே, ஞானாங்கியாய் அன்னை நல்லுடலை உன் பதத்தில் ஐக்கியமாக்கிக் கொள்வாய், சாகத்தி மூட்டுவதேன் சாற்று. அந்த பகவான் இந்த பாட்டு பாடனோடனே பகவானுடைய தாயாருக்கு நோய் நீங்கியது, அவளும் ஞானியான. அதனால்தான் பின்னால பகவானுடைய தாயார் இருந்த உடனே கோயில் கட்டி இன்னைக்கு மாத்ருபூதேஸ்வரர் ஆலயம் அது மேல சிவலிங்கம். 3 அத்வைத ஞானிகளே நம்ம இங்க சொல்லணும். தாயாரை பற்றி சிந்திக்கின்ற போது ஆதிசங்கர பகவத் பாதால் தன்னுடைய தாயாருக்கு அந்திம காலத்திலே எல்லாம் பண்ண சம்ஸ்காரம் பண்ணின, அவரும் அத்வைதி. 2வது பட்டினத்தார், அவரும் வாழமட்டையை போட்டுதான் தாயார் இது பண்ண. 2வது அதே அத்வைத பரம்பரில் வந்த பட்டினத்தார், அவரும் தன் தாயாருக்கு வாழமட்டையை போட்டுதான் தீ முட்டினார். உன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிறங்கிலே, அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மீழ்கவே. இந்த கட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு வாழமட்டை, எங்க அம்மா உடம்பு சுடும் அப்படி சொன்னவர் பட்டினத்தார். அது மாதிரிதான் வாழமட்டையை போய் அப்படி பாடின உடனே அது பஸ்பம் ஆயிடுச்சு. மறுநாள் சொல்றார், வெந்தாலோ சோனகிரி வெத்தகா என் அன்னை நின் பதம் வந்தாள். யார கேட்கிறார்? சோனகிரினா அருணாச்சலேஸ்வர், அங்க பண்ணது அங்க, கேட்கறது இங்க. வெந்தாலோ சோனகிரி வெத்தகா வித்தகா என் அன்னை நின் பதம் வந்து சேர்ந்தாள். எவ்வளோ ஒரு பக்தி அருணாச்சலேஸ்வர் மேட்ட பட்டினத்தாருக்கு இருக்கணும். வெந்தாலோ சோனகிரி பகவான். அதனால்தான் 3வது ஆதிசங்கரன் பகவத் பாதால், 2வது பட்டினத்தார். பகவான் சம்ஸ்காரம்லாம் பண்ணிட்டு அதை எரிக்காம அவரை சமாதியாகி அப்படியே மாத்ருபூதேஸ்வர் ஆலயமாக்கினா
இது மாதிரி மாத்ரு தேவோபோ என்ற வேத வாக்கியத்திற்கு இது 3 பேரும் நடந்து காட்டினார்கள் அத்வைத பரம்பரை. அவ்வளோ 3 பேரும் அவ்வளவு விசேஷமானவர். அப்ப சொல்றார், இந்த மாதிரி பக்தி பண்ணா என்ன? பகவான் கேட்கிறார், பக்தி நம்மை அருளில் தோய்க்கிறது, ஞானம் நம் வினைகளை எரிக்கிறது. பகவானே சொல்றார் இல்லையா, ஞானம் இல்லாது உன் ஆசையால் தளர்வர ஞானம் தெரித்தருள் அருணாச்சலா. ஞானம் இல்லாது உன் ஆசையால் தளர்வர ஞானம் தெரித்தருள் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அப்ப ஞானம்தான் நம்முடைய வினையை எரிக்கிறது, பக்தி நம்மை அருளிலே. ஞானம் பக்தியும் வந்துச்சுன்னா வைராக்கியம் வந்துடும். ஞான வைராக்கிய சித்தர்த்தம் பிக்ஷாந்தேகீச்ச பார்வதி. ஆச்சாரியார் சொல்றார்ல, அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லது ஞான வைராக்கிய சித்தர்த்தம் பிக்ஷாந்தேகீச்ச பார்வதி. என்ன பண்ணப்பா, ஞானத்தையும் வைராக்கியத்தையும் கூடும் அப்படின்னா அந்த ஞானம் ரொம்ப முக்கியம். அப்ப ஞானத்தின் மூலமாக பக்தி வந்து வினைகள்லாம் எரிந்து நம் மனசு எப்படி இருக்குமா, பூரண சரணாகதியாக இறைவனிடம் நம்மை அழைத்து செல்லும். அதைத்தான் சொல்றார், பக்தியின் முழு வடிவமே சரணாகதி தத்துவம். ஆக இறைவனிடம் மனதை வைத்து அவனிடத்திலே பக்தி பூண்டு அவனே ஆராதிக்க வேண்டும், அவனே வணங்க வேண்டும். அப்பொழுது அவனையே நாம் அடையலாம். இதுதான் பகவத்கீதையிலே சொல்றார். மன்மனா பவ மத் பக்தோ மத்யாதி மாம் நமஸ்குரு மாமேவ யஸ்ஸதி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசிமே. சத்யம் தே பிரதிஜானே என்று கீதாச்சாரியன் சொல்றார்னா, பகவான் அது மாதிரி கீதைக்கும் ஒரு 44 ஸ்லோகத்துல பகவான் கீதாச்சாரம் எழுதியிருக்க. அவ்வளோ அற்புதமா இருக்கும். அது படிச்சு அவ்வளோ ஞானம் பெறணும். அது அவ்வளோ 18 அத்தியாயத்துல இருந்து பகவான் செலக்ட் பண்ணி எடுத்து கீதாச்சாரம், பகவானுடைய கீதாச்சாரம் ரொம்ப அற்புதமான இது. அது கிருஷ்ண பரமாத்மா சொன்னதா இங்க சொல்றார். மன்மனாபவ மத் பக்தோ மத்யாதி மாம் நமஸ்குரு மாமேவ யேஷதி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசிமே. சத்யம் தே பிரதிஜானே. இது பகவானுக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் இந்த பக்திக்கும் ஞானத்துக்கும் வைராத்திக்கும் தொடர்பு இருக்கிறது. பகவான் வாழ்க்கையோட தொடர்புடையது இந்த வரிகள். ஏன்னா மதுரையில நான் யார் என்ற ஆத்ம விசாரம் செய்கின்ற பொழுதே அவர் தன்னை உணர்ந்த பின் பகவானுடைய உடல் முழுவதும் ஒரு எரிச்சலாக இருந்ததுதான். எரிச்சல்னா அது ஒரு அக்னி மேல இருக்கு. நம்ம சொல்றோம்ல, உடம்பெல்லாம் எரியுது, உடம்பு சுகர் பேஷண்ட் சொல்றான் பாருங்க, கையால் எரியுது, மறத்து போச்சு, அது வேற. இது ஞானாக்னியால் ஏற்பட்ட எரிச்சல். இதைத்தான் சொல்றார். மதுரையில் அவர் தன்னை உணர்ந்த பின் அவர் உடம்பில் எரிச்சல் இருந்தது. அண்ணாமலை வந்து இறைவனை தழிய பின்னரே அந்த எரிச்சல் தீர்ந்ததாம். அதனால்தான் பகவான் சொல்றார், நின்னெறி எரித்தனை நீராக்கிடும் நின்னருள் மழை பொடி அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அதனால தான் மாணிக்கவாசகர் சொன்னார், நீரால் ஊருக்கு என் ஆறுயிராய் நின்றானே. சென்டென்ஸ்ல சேர்த்து பார்க்க, நீராய் ஊருக்கு என் ஆறுயிராய் நின்றானே. அப்ப பகவான் வந்து அங்க போய் இறங்கி ஸ்டேஷன்ல இருந்து போறார். 1 மணி எல்லாம் கதவெல்லாம் திறந்து கிடக்கு, யாருமே இல்லை. அப்பா நான் வந்து விட்டேன் என்று கட்டி தழுவி கொண்டார்.
நமக்கெல்லாம் அப்படி முடியுமா? எப்படி ஆதிசங்கர் வருகைக்காக அவருடைய குருநாதர் நர்மதா நதிக்கரையில் கோவிந்த பகவதர் காத்து கிடந்தார். குதிரையை வாங்க சென்ற மாணிக்க வாச கோஸ்தர திருப்பரந்தூரிலே சிவபெருமான் காத்து கொண்டு இருந்தார். அது மாதிரி திருச்சூரில் வந்த பகவான் வருகைக்காக அருணாச்சலேசன் காத்து கொண்டிருந்தார் கூட நம்ம சொல்லலாம், தப்பு கிடையாது. காத்திருந்தார். எல்லாம் ஒரு சாதாரண விஷயங்கள். ஜென்மாந்திர சிவபுண்ணியம், ஜென்மாந்திர தொடர்பு இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் கேட்கவோ பேசவோ பாடவோ. அதனால்தான் சொல்றான், அந்த எரிச்சல் அப்பா நான் வந்து விட்டேன் என்று தன்னை சரணாகதி மூலமாக ஒப்படைத்த பிறகு பகவானுக்கு அந்த எரிச்சல் நின்றதாக இந்த பாடலுடைய விஷயம் தெரிகிறது. ஆக அவனையே சரணடைந்தார். அவன் அருள் நம்மீது பொழிய பக்தி உண்டாகும், ஞானம் உண்டாகும், விசாரமாக்கம் ஏற்படும், வினைகள் தானாக எரிந்து அடங்கிவிடும், நாம் முக்தி அடைவோம் என்று பகவான் இதற்கு ஒரு ஆணித்தரமான உறுதி சொல்றார். நீதானரப்புலி நிதம் களிமயமா நின்றெடு நீனயருள் அருணாச்சலா. நீனானரப்புலி நிதம் களிமயமா நின்றெடும் நீலயருள் அருணாச்சலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. இப்ப நீ வேறு நான் வேறு எனாது இருக்க என்று சொல்வார் அருணகிரிநாதர். நீ வேற நான் வேற இல்லப்பா. அப்ப நீ நான் என்ற பேத புத்தி என் இதயத்திலிருந்து கெட்டொழிய என்னை இருகத் தழுவி எனக்கு பேரின்ப நிலையை நீ அருள் செய்வாயாக. ஒரு அழகான பாடல். நீ நான் அறப்புலி நிதம் களிமயமா நின்றிடு நிலை அருள் அருணாச்சலா. அப்ப நீ வேறு நான் வேறு என்ற வேறுபடுத்தி பார்ப்பது பேத புத்தி. அத பாமன் சுவாமி சொன்னார், அபேத பத்தையே நமோ நமோ. அதுதான் சொல்ற. எல்லாரும் மகான்கள்லாம் அது அப்படிதான் சொல்லுவோம். அப்ப முக்தி அடைய இதுவே தடையாக இருக்கிறது. இப்ப பேதம் பார்த்துட்டா முக்தி அடைய முடியாது. பேதமில்லாமல் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி வள்ளலார் சொல்றார். உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார். யார்? அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் அடம்புரியும் இடமென நான் தெரிந்து கொண்டேன். அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக பிழைத்ததா. எவன் பேதமற்றிருக்கிறானோ அவன் உள்ளத்திலே தில்லை நடராஜ பெருமான் வந்து நடனம் ஆடுவார். எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவரா உவக்கின்றார். யார்? அவர்களுடன் தான் சித்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்து கொண்டேன் சொல்றார் வள்ளல் பெருமான். ஆக பேதம் பார்க்கின்ற போது இந்த பேதமானது மனதிலே வெறுப்பை தோன்றுச்சு. பக்தி மார்க்கம் வந்துட்டா பேதமே இருக்கக்கூடாது. பாரதி சொல்லுவான், பக்தி உடையார் காரியத்திற்பதற. நல்ல பக்திமான் பாருங்க, காரியத்திலே கெட்டிக்காரனா இருக்கும். ஆபீஸ்ல கூட வேலை சரியா செய்யற பேர் பக்திமான் தான். யார் யார் எந்த வேலையை கர்மாவை பக்தியோடு செய்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே பக்திமான் தான். கடவுளே இல்லான்னு சொல்லிட்டு தெரியும், அவன் வேலையில் அவன் சரியாக செய்கிறானா அவன் பக்திமான். அவன் வேணா சாமி இல்லைன்னு சொல்லிக்கலாம். கொடுக்கப்பட்ட வேலையை சரியா செய்யறான் பாருங்க, அவன் பக்திமான். பக்தி தான் வேணும். அதான் சொன்னான், பக்தி செய்து பிழைக்க சொன்னால் என்னை பயனில்லாமல் உழைக்க சொன்னான். எவ்வளவு அழகா சொல்லுங்க. பக்தியுடைய காரியத்திற்பதற்கு. அப்ப இந்த மனத்தில் செயல்பாடுதான் பேதத்தில் அமைகிறது. அதனால்தான் மனசை ரொம்ப தூய்மையா சொல்றார். நீ நான் என்ற வேறுபாட்டிற்கு அந்நியபாவம் என்று பெயர். பேதம் பார்க்க.
அனன்ய பாவம்னா பேதம் இல்லாத தன்மை. இதுதானே சொல்றான். அனன்யா சிந்தந்தோ மாமியே ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். அதுதான் எல்ஐசியில் வச்சிருக்கான். எல்ஐசி சிம்பிள் பார்த்தீங்களா? யோகக்ஷேமம். ஏதோ க்ஷேமம் நடக்குது இல்லையா? கட்டினா அத்தனை பேருமா செத்து போயிடுறான்? கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு, இந்தியா கவர்மெண்ட்டுக்கே எல்ஐசி கடன் கொடுத்துருக்கு. யோகக்ஷேமம். அது நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, நான் கிண்டல் பண்ண மாட்டேன். சாகாத அத்தனை பேர் பணம் வாங்கியிருக்கான். சாகாத இருக்கிறதுனால தான் செத்தவனுக்கு பணம் கிடைக்கிறது. அதுவும் ஒரு க்ஷேமம் தான். அதான் சில பேர் என்ன சொல்லுவான், மரணம் ரொம்ப மரணமே ஒரு பெரிய யோகம். நல்லா தெரிஞ்சுக்கோ. அதுதான் அதுக்கு மரண யோகம்னு. இந்த ஆன்மா புறப்படுது, புனிதமாக போகுது, சாதாரணமாக போகல. அதில் தான் சுத்தப்படுத்தி எல்லாம் அனுப்புகிறாங்க. பிறந்த மாதிரி எப்படி நாம் வந்தோமோ அது மாதிரி இறக்கும் தருவல்ல, அதுவும் ஒரு யோகம். அப்ப அனன்யா சிந்தந்தோ மாமியே ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். இந்த வேறுபாடு இருக்கும் வரை பகவான் சொல்றார், அந்நிய பாவம் இருக்கும் வரை வேறுபாடுக்கு நம்ம தியானத்தை கை கொள்ள வேண்டும். அந்த பாம்பன் சுவாமி எளிமையை சொல்லிட்டார். வானம் போல் தியானம் செய். அருமையான சட்டை, ரொம்ப பிடிச்சது இதுல. வானம் போல் தியானம் செய். எப்படி மறை எதிர்பார்த்து எதாவது கொடுக்க கேட்குதா? நான் இன்னைக்கு 50 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கேன், எனக்கு 50 லட்சம் கொடுன்னு கேட்கதா? 5 கோடி கொடுக்குது. எதையும் எதிர்பாராமல் மழை வானம் கொடுப்பது போல நிதையும் எதிர்பாராமல் இறைவனத்திலே சரணாகதி வானம் போல் தியானம் செய். இந்த வேறுபாடு இருக்கு. பகவான் சொல்றார், இந்த வேறுபாடு இருக்கும் வரை தியானம் தேவை. தியானம் என்பது ஒரு உத்தி தான். அப்ப தியானம் செய்வதற்கு, அதை தியானிப்பதற்கு உண்டான ஒரு பொருள் தேவை. அது ரூபமா இருக்கலாம், அரூபமா இருக்கலாம். தியானிக்கப்படுவதற்கு ஒரு பொருள் தேவை. நமக்கு அந்நியமாக ஒரு பொருள் இருந்தால் அதை தியானிக்க முடியும். அந்த வேறுபாடு நீங்க வேண்டும். தியானம் ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா? சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. அழகா சொல்றார் அருணாதர். 30 செகண்ட் தியானம் பண்ண முடியலையா? அரை நிமிஷ நேரமட்டில். 60 செகண்ட் கூட சொல்ல, 30 செகண்ட், அரை நிமிஷம். 60 செகண்ட் ஒரு நிமிஷம், அப்போ 30 செகண்ட் அரை நிமிஷம். அந்த தியானம் பண்றதுக்குள்ள எல்லாம் வந்துருவானா? சட கசட மூட மட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. எல்லா பயிலும் வந்து அதை கெடுக்க காம குரோத லோபம் மதுமாச்சரியம் ஆணவம் கண்மை எல்லாரும் வந்து வரிசையா நின்று இருப்பான் அப்படின்ட்டார். சட கசட மூடமட்டி. அப்ப எப்படி தியானம் பண்றது? கஷ்டம். அந்த வேறுபாடெல்லாம் நீங்கணும். தியானம் தானாக கைகூடும். வேறுபாடற்ற அந்நிலை அந்நிய பாவம், இந்த பாவமே மிக உயர்ந்தது. அதனால்தான் அனன்யா சிந்தன் மாமியே ஜனா பர்யுபாசம். அவன் அகமாகும் அந்நிய பாவம். இதனை சிறப்பித்து தியானம் என்பதே தேவையில்லை. பகவான் சொல்றார், தியானம் ஏன் தேவையில்லை? அவனையாகவே நீ ஸ்மரண பண்ணி பண்ணி அதுவாகவே ஆகிவிடுகிறாய். அந்நிய பாவத்தின் அவன் அகமாகும் அந்நிய பாவமே உந்தி பர அனைத்திலும் உத்தமம் உந்தி பர. உபதேச உத்தியார சொல்ற இந்த அந்நிய பாவத்தை தான் இங்கு நீதான் அறப்புலி சொல்றார் பகவான். நீதான் அறப்புலி நிதம் களிமயமா நின்றிடு நிலையருள் அருணாச்சலா. நீ வேறு எனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற. சாதாரண விஷயம் இல்லை.
அறப்புலி என்று சொன்னால் இருகத் தழுவுதல் என்று அர்த்தம். அப்ப அவனோடு ஐக்கியப்படுத்துதல், இதுதான் அத்வைதப்பா. நீ வேறு நான் வேறு ஒன்றும் இல்லைப்பா. தத்துவமசின்னு சொல்லக்கூட அப்படித்தான். சபரிமலை போனால் தத்துவமசின்னு தான் போட்டிருக்காங்க. சுவாமிகள் எல்லாம் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதிக்கு சாதாரண சுவாமிகள், ஆசாமிகள் ஐப்பசி 1ஆம் தேதி மாலை போட்ட இடத்துல சுவாமியே சரணம். அப்போ ஒரு கேட்டகரி மாறி போகுது இல்லை? இப்போ எதுக்கு அந்த பக்குவம் எல்லாம் வச்சாங்க? அந்த மனப்பக்குவம் வரணும். அந்த 48 நாள் அப்படி இருக்கணும், அந்த உபவாசம் இருக்கணும். அப்படி நெறியா போனவங்களுக்கு ஐயப்பன் பிரத்யட்சமாவே கண்டு காண்பித்திருக்கிறார்னு சொல்றாங்க. போயிட்டு வந்து அப்ப இந்த அத்வைத பாவத்தால் அவனை தழுவுவதால் நமக்கு அகங்காரம் நீங்குகிறது. நானற நீ புள்ளி என்று கொண்டால் இந்த பொருளே பகவான் சொல்றார். ஆக மயக்கமே இங்கு பிரார்த்தனையாக அமைகிறது. அந்த அகந்து அழிந்தால் வேத புத்தி தானே விலகும். அப்படி வேத புத்தி விலகுச்சுன்னா கடவுளுக்கு நமக்கும் என்னென்ன ஒரு பேரின்ப நிலை எழுதுகிறது, கிட்டுகிறது. அதைத்தான் இங்க களிமை. நமக்கு ஆருத்ரா மார்கழி மாசம் வந்தா தான் களி தெரியும் இல்லையா? அது வெடிகாலையில அந்த காலத்துல பார்த்தா 5:30 மணிக்கு அகராத்துல அப்படியே அந்த வாசனை அடிக்கும் பாருங்க. இந்த நெய்யை போட்டு காய்கறி அதை வேக வைக்கிறது. இப்போ சுவாமி எப்படி இருக்குது? களி. களினா ஒரு ஆனந்தம், களி கூறுதல்னு இருக்கு தமிழ். நம்ம களி என்று சொன்னால் சாப்பாட்டு தான் நம்ம நினைக்கிறோம். அது ஒரு ஆனந்தம் தான். ஆனா களிமயமாதனா இறைவனை எப்பொழுதும் ஆனந்தத்தோடு கட்டி தழுவி கொடுது. எது பேரின்பம்? எல்லை கடந்த சுகம், ஆனந்தத்தை உபனிஷத்து பூமா என்கிறது. உபனிஷத்து சொல்லுகிறது, யோவை பூமா தத்சுகம் அல்பே சுகம் அஸ்தி. சாந்தியோக உபனிஷத்துல இந்த வார்த்தை வருது. எதெல்லாம் ஆனந்தம் கொடுக்கும்? இறைவனுடைய திருவருளே களியாக இருக்கிறது. களிநடம் உரிய கண்டு கற்பனும் தெய்வம் சொல்றாருல்ல ஆஞ்சநேய சுவாமி. கற்பனும் தெய்வம் களிநடம் உரிய கண்டு சீதாபிராட்டி பார்த்தோன்னு சொல்றாருல்ல. கற்பனும் தெய்வம் களிநடனம் புரிய கண்டு. அதைத்தான் இங்க சொல்றார். யோவை பூமா தத்சுகம் அல்பே சுகம் அஸ்தி. ஆக எல்லை கடந்த சுகமே உண்மையானது. அதைத்தான் பகவான் களிமயம் என்று சொல்கிறார். ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள். அருள்நாதர் 2ஆம் சொல்றார். ஏகபோகமாய், நீ வேற நான் வேற, ஒரு வித்தியாசமே கிடையாது. இருக்கும் வகை பரமசுகம் அதனை அருள். அத முருகா எனக்கு அருள் செய். பகவான் சொல்றார், உண்மை ரசம் கொண்டு உவகை வெறிகொள அருள் அருணாச்சல. இது சேஷாவில இதை சொல்றார். நிதங்களிமயமா. அப்ப அருணாச்சலனோடு ஒரு நாள் ஒரு பொழுது கலந்தது பகவானுக்கு தினம் தினம் கலந்தது போல் அவ்வின்பம் கடைசி வரை மாறாமலும் குறையுமால் நிரந்தரமாய் நிகழ்வுற்றதாக ஆயிற்று. இதுதான் பெரிய ஹைலைட்டான விஷயம். ஒரு நாள் தழுவி கட்டி கொண்டா நான் வந்து விட்டேன்னு அந்த சுகமானது களிமயமான சுகம் அப்போதே பகவானுக்கு ஆரம்பித்துருது. அந்த கலப்பு நமக்குள்ளே நிகழ வேண்டும். இன்பம் என்பது நமக்கு வெளியே இல்லை, உள்ளேதான் இருக்குது. சந்தோஷம் எங்க இருக்கு சொல்லுங்க? ஏதாவது டிவி பார்க்கறது சந்தோஷம் இருக்கா? நிறைய கோடி என்ன சந்தோஷம் இருக்கா? சந்தோஷம் என்பது அவரவர் மனத்தில் உள்ளது. இதுதான் சைக்காலஜி டாக்டர் சொல்ற. சந்தோஷமா இருக்கும்னு அவரு கிளாஸ் எடுத்துட்டு அவர் சந்தோஷமா பணம் சம்பாதிச்சிரு இல்லையா? சந்தோஷம் என்பது நம் உள்ளத்திலே இருக்கின்ற வெளிப்பாடு. அடையாளம் கூட சந்தோஷ ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குன்னு இல்ல, சந்தோஷ ஹாஸ்பிட்டல் பேர் நல்ல பேர் வச்சிருக்காங்க. அப்படியே ஒரு சந்தோஷம்னு ஒரு பேர் வச்சாங்க, பிஜி சந்தோஷம். ஏன்னா இதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது மனம். அந்த மனசை சந்தோஷம் வைத்துக் கொண்டாலே அகங்காரம் போயிடும். அதுதான் சொல்றார் பகவான். மனசை சந்தோஷமா எப்படி வரும்?
ஞான விசாரம் செய்யணும், பக்தி மார்க்கத்துல வரணும். ஞானமும் பக்தியும் ஒன்னா கலந்தா சந்தோஷம் தானாக வெளிப்படும். அதத்தான் அவர் சொல்றார், பொங்கி ததும்பி பூரணமாய் கிடைப்பது. ஐமோன சொல்றார் இல்லையா, பொங்கி ததும்பி பூரணமாய் கிடப்பது. அதைத்தான் இங்க பகவான் களி என்று ஒரு அடையாளத்தை சொல்கிறார். எப்படி அந்த களி இறைவனிடத்திலே பக்தி உள்ளவன் கூட எப்படி இருக்கிறானா, ஒரு நல்ல மலரிலே உள்ள மதுவை போய் ஒரு வண்டி போய் மாற்றிக்கொள்கிறதோ அது மாதிரி மது உண்ட மலரிலே அந்த வண்டியை போல. அதைத்தான் இங்க களின்னு சொல்றேன், உயர்வானவன். அது எவ்வாறு இருக்கும் அது என்று நான் எது என்ற கேள்வி எழும் சொல்றார் அவரே. ஆகையால் பேச்சற்ற நிலையே அது. உண்மையாய் கண்டு சுகமுண்டுரங்கேடில் சொல்வேர் அருணாச்சல். சுகம் மௌன வாக்கிய பிரகடி தசாமுத்சவத்தில் சொல்றார். மௌனமே சந்தோஷம், மௌனமே சுகம். அப்ப அது என்றால் எதன ஒன்றெடுக்கும் சங்கை ஆதரினால் அது எனலும் அறவே விட்டு சொல்ற. அது என்று சொன்னால் இதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை மனம் ஈடுபட செய்கிறதோ, அருள் நெறிவான சந்தோஷம். வேற சந்தோஷம் கிடையாது, சிற்றின்பம் இல்லை. அருள் வெளியான சந்தோஷம், அருள்மயமான சந்தோஷம். அதைத்தான் இங்கு பகவான் களிமயம் என்று சொல்லுகிறார். இருகும் சுகம் பரம சுகம். இந்த ரெண்டுத்தை யார் பெற்றார்னா ஜனக மகரிஷியும் சுகப்பிரம மகரிஷியும் பெற்றார். ஜனக பெரிய ராஜாவாதோட மிகப்பெரிய தபஸ். இந்த மனச யாரோ ரிஷியோட பேசிட்டு இருக்கார், ஏதோ நாடு பத்தி கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டு பேசிட்டு இருக்கார். அப்ப தன்னுடைய அந்த வேலையிலே அதைத்தான் சொல்றார், கர்மமே கண்ணாயினார் சொல்றார் இல்லையா, கர்மமே கண்ணாயினார். அப்ப பரமசுகம், இருக்கும் சுகம் பரமசுகம் எங்கிருந்து வருங்க சொன்னான், இறைவனுடைய ஆனந்தத்தை நீதான் நரப்புலி நிதம் களிமயமா நின்றிடேன் இளையருள் அருணாச்சலா. 56 பாடலை பாடி தெரிசி. நுண்ணொரு ஊனையான் இன்னொரு நன்னிட எண்ணலையிருமெந்தருணாச்சலா. நுண்ணொரு ஊனையான் விண்ணொரு நன்னிட எண்ணலையிரும் எந்தருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. பரமாத்மா எப்படி இருக்கார் அப்படின்னா ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கார். அதுதான் நுட்பம்னு தமிழ் சொல்றார். சூஷ்மாச்ச சூஷ்மதரம் என்கிறது உபனிஷத் சொல்றது. சூஷ்மத்துக்குள்ளேயே சூட்சுமம். சூஷ்மமான பரம்பொருள் நம்முடைய ஹிருதயத்தில் எப்படி இருக்கிறதா, விண்ணுருவாக விற்றிருக்கிறது. அப்ப விண்ணும் விண்ணும் என்பது தகராகார சித்தை குறிக்கும். தகரம் என்று சொன்னால் திருமை சிறுமை. இதே வழி மிகவும் நுட்புணர் பாம்பன் சுவாமிகள் தகராலய ரகசியம் எழுதியிருக்கார். தகராலய ரகசியம் மிக அற்புதமான நூல். அருணாச்சல பதிகத்தில் சொல்றார், விண்ணினும் உன்னருள் வெளியே. அப்ப பகவான் சொல்றார், அருணாச்சலன் என்பது அகம் அகம் என்று இதயத்தில் விளங்குகிறான். அவனை இதயத்தில் உணர முடியாமைக்கு காரணம் என்று சொன்னால், அகந்தை நம் இதயத்தில் வந்து அடைக்கின்ற பொழுது அப்ப அவனை நினைவற்றதாக இருக்கும். ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றான். அங்கேயும் ஏதோ கொலஸ்ட்ரால் வந்து அடைச்சிக்கிறது, அகங்காரம் சொல்லலாம் இல்லையா. கொலஸ்ட்ரால் தான் ஹார்ட் அட்டாக் வந்துடும் இல்லையா. நிறைய கொலஸ்ட்ரால் தான் கஷ்டம். அதுதான் இதயத்தை சீராக வைத்து சொல்லுவாங்க. அந்த நாடி ஓடிக்கொண்டே அந்த அப்படியே அந்த இதய குகை, அந்த இதயத்தில் யார் இருக்கிறான், ஈஸ்வரன் தான் இருக்கிறான்.
விஞ்ஞானிகள் லப்டப் என்று ஓசை சொல்கிறார்கள், விஞ்ஞானிகள் சித்த புருஷர்கள் சிவ 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 சிவ. வசி 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 என்று சொல்லு பாருங்கள், சிவ சிவ என்று வரும். அந்த சிவன் அப்ப ஜீவன் சிவனாக ஆக முடியும். அதைத்தான் திருமூலதனம் சொல்றார் திருமந்திரம். அதனாலதான் அதை சொல்லும்போது பாருங்க, அவனுக்கு இதேமே இல்லையா, இதே இல்லாம எப்படியோ இருப்பான். இந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள், அதுதான் அதுக்கு அர்த்தம். அருணாச்சலன் அகம் அகமென்று இதயத்தில் விளங்குகிறான். அவனை இதயத்தில் உணர முடியாமைக்கு காரணம் அகந்த என்னும் போலி உயிர். பகவான் சொல்றார், அதுவே மனமாகிறது. மனதின் இயல்பவோ வெளிச்செல்வது, அருணாச்சலனோ உள்ளிருப்பவன். மனசு அப்படியே போய் அலைப்பாஞ்சுட்டே இருக்குது. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, என்ன பண்ணலாம், எது பண்ணலாம் அப்படின்னு அலைப்பாஞ்சுட்டே இருக்கு. அருணாச்சலனே இதயத்தில் அப்படியே அமர்ந்திருக்கிறான். எங்கும் அசையாமல் அங்க இருக்கிறான். இதயத்திலையும் அச்சலமாகத்தான் இருக்கிறான். அதுதான் சொன்னார், நுண்ணுருவன் பின்னுருவினன், எனவே அவனை யாராலும் உணர முடிவதில்லை. அதுதான் சுந்தரர் சொல்றார், இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூராணி மறக்கலுமாமே. அப்ப சொல்ற பகவான், எந்த காரணத்தை கொண்டு மனம் எதன் கண் போகிறதோ திரிகிறதோ அந்த மனத்தை மீட்டு ஆத்மாவின் வசம் கொண்டு வர வேண்டும். பகவான் சொல்றார், கீதாச்சாரியனும் சொல்றார், யதோ யதோ நிச்சரதி மனஹ சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம்மே ததாத்மன்யோ வசம் நயேதி. ஆகவே நமக்கு மனசு என்றது வெளியே தெரிஞ்சு கொண்டே இருக்கிறதே, அதை திருப்பி அதன் மூலம் ஆத்மாவில் இந்த மனசை நிலைநிறுத்த வேண்டும். அதைத்தான் முதல்ல சொன்னார், திரும்பிய கந்தனை தினமகம் கண்கான் தெரியும் என்றன என் அருணாச்சலா. உபதேச உந்தியத்தையும் சொல்றார், மனத்தின் உருவை மறவாது உஷாவ மனமன ஒன்றிலை உந்தி பெற. அப்ப இதயத்தின் தன்மையில பார்த்தா ஃபர்ஸ்ட் பர்சன் அவர் தான். மனமோ படற்கையிலும் முன்னிலும் உள்ள பொருளை மட்டும் உணர்த்தி தகுதி படைத்து மனத்தால் தன்மையின் உள்ளதை இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் உணர முடியாது. அவ்வாறு உணர்ந்து போனால், உள்ளே புகுந்து போனால் அது இல்லாது போய்விடும். பகவான் சொல்றார், பேச்செல்லாம் தன்மையிலிருந்து தம்மை நோக்கிய ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஃபர்ஸ்ட் பர்சன் எழுவன. நாம் பேச்சோ தன்மையின் முன்னிலையை நோக்கியும் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் ஆப்ஜெக்ட் என்பதை போல எழுவன. நமக்கு அனைவருக்கும் இடையே உள்ள வேறுபாடு இதுதான். அதனால்தான் அவர் கூறுவதை நாம் புரிந்து கொள்ள கொஞ்சம் சிரமப்படும். ஞானிகள் எவ்வளவோ பக்குவமா சொன்னாலும் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுவிடாது. அந்த புரியும் நிலையை நமது மனம் உணர வேண்டும். அதான் சொல்றார், ஆக விரிந்து வெளிப்படும் மனத்தை குவிந்து உள்முகப்படுத்தினால் அது கட்டுப்படுவிடும். கட்டுப்படும் மனமே விசாரத்திற்கு தகுதி பெறும். மனசு கட்டுப்பாடு செய்யணும். அப்பர் பெருமானே சொல்றார், மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்க ஏற்றி செறிகடலோடும் போது மதனெனும் பாரிதாக்கு மறியும் போது அறிய ஒண்ணாது உனையுனை உணர்ந்து நல்காய் ஒற்றியூருடைய கோவே. இந்த மனசுக்கு போட்டுக்கு சம்பந்தப்படுத்தி மதனெனும் பாரிதாக்கி, அகங்காரம் என்ற சாமான்லாம் ஏற்றிருக்கார். என்ன சாமான்? எல்லாம் கெட்ட சாமான். மதனெனும் பாறை தாக்கி அறியும் போது அறிய ஒண்ணாது. அப்பயாவது ஒரு நிலைக்கு தோணும். அதைத்தான் இங்க சொல்றார் பகவான், எண்ண அலைகள் என்று இரும். எப்படி கடல்ல அலை வந்துட்டு இருக்கா மாதிரி நெஞ்சில அலைகள் வந்து கொண்டே இருக்கும். உள்ளே பதிந்து கிடப்பது வெளியே வரத்தான் செய்யும். அவை நீங்குவதற்கு
ஆத்ம விசாரம் தேவைப்படுகிறது. அது இதயத்தில் தான் நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் இவனுக்கு நுண்ணுருவமாகிய அந்த விண்ணுருவாகிய இறைவன் புலப்படுவான். நிறைய சொன்னார் இல்லையா, அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்று நின்ற கரும்புளே காட்டி. ஆக எண்ண அலைகள் ஓயும் வரை நமக்கு ஆத்ம விசாரணை விசாரம் தொடர வேண்டும். அதற்கு அருணாச்சலன் திருவருள் துணை செய்யும் என்று சொல்லி இந்த அளவிலே அவன் அருளை வேண்டி நிற்கிறார். அடுத்த மாதம் 58வது அடிகளிலிருந்தே தொடங்கும் என்று சொல்லி, உண்ணாமுலை உமையாடோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன அருவில் திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்டமருமே. அருணாச்சல 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 அருணாச்சலேஸ்வரா குருதேவே பரபிரம்மை தீமஹி தன்னோ அனந்தாம்பா பிரச்சோதயாத். வான்முகில் விழாது பெய்கமலை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உறவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீ பகவான் திருவடிகளே சரணம் சரணம். ஸ்ரீ சக்கராம்பாள் திருவடிகளே சரணம் சரணம். அண்ணாமலை கரோகரம். ஆபீத குஜாம்பா சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வர சுவாமினே நமஹ. சகாயாம்பா சமேத ஸ்ரீ பூமிநாத சுவாமினே நமஹ. மீனாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர சுவாமினே நமஹ. திருச்சிற்றம்பலம். சிவ சிதம்பரம். நன்றி, நமஸ்காரம். கணபதிதாசன்.